السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய மகத்தான கருணையினால் சிறப்புமிக்க ரமலானுடைய மாதத்திலே ஒரு முக்கியமான விவரம் குறித்து அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய பள்ளியிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். எந்த விஷயங்களை அறிந்து கொள்கிறோமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, பிறை கருத்தரங்கம் என்ற ஒரு பெயரிலே இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி இங்கே நடப்பதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியினுடைய அவசியத்தை பற்றியும், இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏன் ஏற்பாடு செய்கிறது என்பதை பற்றியும் ஒரு சில விளக்கத்தை உங்களுக்கு மத்தியில் நான் அளித்துவிட்டு என்னுடைய உரைக்கு நான் வருகிறேன். இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்து நடத்துவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், பிறையுடைய விஷயத்தில் நீங்கள் மக்களை குழப்புகிறீர்கள். இதுவரையிலே சரியாக செயல்பட்டு வந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு புதுவிதமான கருத்தை நீங்கள் எடுத்துச் சொல்லி நீங்கள் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் நம் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்ற காரணத்தினால் அதை பற்றி ஒரு விளக்கம் அளிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஏகத்துவம் என்றால் என்னவென்றே தெரியாமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் குர்ஆனும் ஹதீஸும் தான் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரங்கள் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கால சூழ்நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி நமக்கு எடுத்துச் சொல்லப்பட்டது. தரக்து ஃபீக்கும் அம்ரைனி லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னதி. எனக்கு பிறகு நீங்கள் வழி தவறாமல் இருக்க வேண்டுமையானால் உங்களிடத்தில் நான் இரண்டு விஷயங்களை விட்டுச் சொல்கிறேன். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று என்னுடைய நடைமுறை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழியை நமக்கு எடுத்துச் சொல்லி, இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரங்கள் குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் என்று சொல்லப்பட்டது. அதில் இருந்த நியாயங்களை, உண்மைகளை உணர்ந்து இந்த உண்மையான மார்க்கத்தின்பால் நாம் வந்தோம். அப்படி வந்ததற்கு பிறகு கூட இந்த பெருநாளையும் நோன்பையும் தீர்மானிக்கிற விஷயத்தில் ஒரு சரியான நிலைப்பாடு இல்லாத காலகட்டத்தில் நம்மவர்களுக்கு மத்தியில் குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கியிருக்கிற அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு அமர்வு ஏற்படுத்தப்பட்டு அந்த அமர்விலே பல விஷயங்கள் ஆய்வுக்காக வேண்டி எடுத்துக் கொள்ளப்பட்டு பல மார்க்க அறிஞர்கள் அந்த அமர்விலே பங்கேற்று
இப்படி பல ஆய்வுகளுக்கு பின்னே ஒரு செய்தியை, ஒரு தெளிவான தீர்ப்பை மக்கள் மன்றத்தில் நாம் வெளியிட்டோம், எல்லா உலமாக்களும் ஒன்று சேர்ந்து. என்ன தீர்ப்பு? உலகத்திலே எங்கிருந்து பிறகு தென்பற்றாலும் அந்த தகவலை ஏற்று உலகம் முழுக்க ஒரே நாளில நோன்பையும் பெருநாளையும் கொண்டாடலாம். அதுதான் இஸ்லாத்தினுடைய சரியான நிலைப்பாடு என்று மக்களுக்கு மத்தியில் நாம் அந்த செய்தியை கொண்டு சேர்த்தோம். அப்படி சேர்த்து ஒரு 4-5 ஆண்டுகள் சரியான முறையிலே அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்ததற்கு பிறகு புதிதாக ஒரு கருத்தை நம்மை சார்ந்தவர்களே, நம்மோடு இருந்த சகோதரர்களே இதற்கு மாற்றமான கருத்தை மக்கள் மத்தியிலே வெளியிட்டு உலகம் முழுக்க ஒரே நாளிலே பெருநாளையும் நோன்பையும் தீர்மானிப்பது சாத்தியமில்லை. ஒவ்வொரு நபர்களும் தத்தமது பகுதியிலே பிறை பார்த்ததின் அடிப்படையிலே தான் நோன்பையும் நோன்பு பெருநாளையும் தீர்மானிக்க வேண்டும் என்ற பொது கருத்தை மக்கள் மத்தியிலே வைத்தார்கள். அப்ப குழப்பம் நம்மிலிருந்து ஆரம்பிக்கவில்லை. நாம் அன்றைக்கு எடுத்த அந்த முடிவிலே இன்றைக்கு நாம் உறுதியாக இருக்கிறோம். ஒட்டுமொத்த உலகமும் ஒரே நாளிலே நோன்பையும் பெருநாளையும் கொண்டாட முடியும், அதுதான் இஸ்லாமிய நிலைப்பாட்டுக்கு சரியானது என்று அன்றைக்கு எடுத்த அந்த ஆய்வை இன்று வரை நாம் கடைபிடித்து வருகிறோம். இன்னும் அதைவிட மேலதிகமாக நாம் அந்த விஷயங்களை ஆய்வு செய்திருக்கிறோம். அதை நாம் உங்களுக்கு முன்னால் வைக்கிறோம். அப்ப குழப்பம் எங்கிருந்து ஆரம்பித்தது என்றால், குழப்பம் நம்மிலிருந்து ஆரம்பிக்கவில்லை. ஜம்மியத் அஹ்லில் குர்ஆனுல் ஹதீஸுடைய ஜமாத்தில் இருந்து அந்த குழப்பம் ஆரம்பமாகவில்லை. நம்மிலே இருந்து பிரிந்து சென்ற ஒரு சில சகோதரர்கள் இந்த கருத்தை மக்கள் மன்றத்திலே வைத்து அப்ப புது கருத்தை அவர்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, நாம் எங்குமே சொன்னதில்லை. இது முதலாவது விஷயம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை நாம் அறிவிப்பு செய்தவுடனே ஒரு சில சகோதரர்கள் சில துண்டு பிரசுரத்தை வெளியிட்டதை என்னுடைய பார்வைக்கு நான் அதை படித்து பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? எத்தனை காலம்தான் நீங்கள் மக்களை ஏமாற்றுவீர்கள் என்றுதான் அந்த நோட்டீஸுடைய வாசகமே ஆரம்பமாக இருக்கிறது. நாம் எங்கேயுமே மக்களை ஏமாற்றியதில் எந்த அவசியம் நமக்கு அந்த விஷயத்தில் இல்லை. மக்களை ஏமாற்ற வேண்டிய எந்த ஒரு அவசியம் நமக்கு ஏற்பட்டதில்லை. அது மாத்திரம் அதல்ல, அதிலே மிகப்பெரிய ஒரு அபாண்டத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். இத்தனை காலம் நீங்கள் சவுதியிலே பிறை பார்த்ததாக பொய் சொல்லிக் கொண்டு, அந்த வார்த்தையை அவர்கள் கொஞ்சம் பெரிதுபடுத்தி அவர்கள் போட்டிருக்கிறார்கள். இத்தனை காலமும் சவுதியிலே நீங்கள் பிறை பார்த்ததாக பொய் சொல்லிக் கொண்டு மக்களை நீங்கள் ஏமாற்றி வந்தீர்கள். சவுதியிலே பிறை பார்க்கப்பட்டது, சவுதியிலே பெருநாள் இருக்கிறது என்று இன்றைக்கு ஏமாற்ற முடியுமா என்றால், அவர்கள் என்ன நினைத்து அந்த வார்த்தையை போட்டார்கள் தெரியவில்லை. இன்னைக்கு கம்ப்யூட்டர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை இங்கிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடியும். டிவியுடைய சேனல் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா சவுதியில பெருநாளையா இல்லையா என்பது தெரிந்துரும். உலகத்தில் எங்கெல்லாம் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், எங்கெல்லாம் நோன்பை ஆரம்பித்திருக்கிறார்கள் இருந்த இடத்திலே சொல்லிவிட முடியும். அப்ப பொய் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அப்ப இத்தனை காலம் நாம் வைத்த டேட்ல அங்க நடக்கவே இல்லையா? அப்ப இதிலிருந்து தெரிகிறது அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று. அப்ப நாம் கண்டிப்பாக என்ன செய்யல, இந்த விஷயத்திலே பொய் இருக்கவும் இல்லை. அடுத்ததாக அவர்கள் வைக்கிற இன்னொரு வாதம், இவர்கள் இஸ்லாத்திற்கு புறம்பாக கணக்கின் அடிப்படையில செயல்படலாம் என்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இதுவும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமானது என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த கணக்கின் அடிப்படையில செயல்படுவது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமானதா அல்லது அதற்கு உட்பட்ட காரியமா என்பதை குறித்து நான் உங்களுக்கு குர்ஆனில இருந்தும் ஹதீஸில இருந்தும் இருக்கிற விவரங்களை உங்களுக்கு முன்னால் வைத்து விடுகிறேன். இந்த மார்க்கத்தை பொறுத்த வரையில இந்த மார்க்கத்தை எந்த குளறுபடியும் இல்லை, எந்த குழப்பமும் இந்த மார்க்கத்தில் இல்லை. தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் வெள்ளை வெளியேர் என்ற மார்க்கத்தை உங்களுக்கு மத்தியிலே விட்டு செல்கிறேன், அதனுடைய இரவு கூட பகலை போன்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்ப மார்க்கத்தை பொறுத்த வரையில அதில் எந்த குளறுபடிகளோ அதில் எந்த குழப்பமோ கிடையாது. அந்த மார்க்கத்தை புரிந்து கொள்கிற நம்மவர்களுக்கு மத்தியில் தான் குழப்பமும் அந்த பிரச்சனை ஏற்படுகிறதே ஒழிய மார்க்கத்தில் என்ன இல்லை, கண்டிப்பாக எந்த குழப்பமும் கிடையாது. அப்படியானால் இந்த பிறையடி விஷயத்தை எந்த அடிப்படையில் நாம் முடிவு செய்ய வேண்டும், எந்த அடிப்படையில் நாம் முடிவு செய்திருக்கிறோம்?
குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்து நாம் முடிவு செய்திருக்கிறோமா, அல்ல குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பட்டு நாம் முடிவு செய்திருக்கிறோமா என்பதை கண்டிப்பாக என்ன செய்யணும், நாம தெரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு முன்னால் இன்னொரு விஷயம் உங்களுக்கு மத்தியில் நான் தெளிவுபடுத்தணும். இந்த நிலைப்பாட்டில் நீங்கள் இருந்தால் நீங்கள் விவாதத்திற்கு தயாரா என்ற ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தமிழகத்தில் இதற்கு முன்னால் பல விவாதங்கள் நடந்திருக்கிறது. எந்த விவாதத்திலாவது ஒரு சாரார் இன்னொரு சாருடைய கருத்து ஏற்றிருக்கிறார்களா? விவாதத்தின் மூலமாக முடிவு கிடைக்க வேண்டுமே ஆனால் கண்டிப்பாக முடிவு ஏற்படாது. விவாதத்தை பொறுத்தவரையில அதுல எந்த விதமான முடிவும் இது கிடைக்காது. விவாதம் பண்ணக்கூடிய இரு சாராருக்கு மத்தியில கண்டிப்பாக முடிவு கிடைக்காது. காரணம், பல விவாதங்கள் நாம் பார்த்து விட்டோம். குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட மக்களிடத்தில் விவாதம் செய்து பார்த்து விட்டோம். குர்ஆன் ஹதீஸுக்கு உள்ளே இருக்கிற மக்களோடும் பல விஷயங்கள்ல விவாதம் செய்து பார்த்து விட்டோம். ஒரு சாரார் இன்னொரு சாரோட கருத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தங்களுடைய வாதத்தை நிலைநாட்டுவதற்கு எப்படியாவது அவர்கள் பாடுபடுவார்களே ஒழிய அப்ப விவாதத்தில் என்ன கிடைக்காது, ஒரு தெளிவான நிலைப்பாடு கிடைக்காது. அப்ப என்ன எப்படி நாம் சிந்திப்பது? குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகள் நமக்கு முன்னால் சொல்லப்பட்டால் நாம் அதை சுயமாக நாம் ஆய்வு செய்யணும். மார்க்கத்தை பொறுத்தவரையில ஒவ்வொரு நபர்களும் அதை சுயமாக ஆய்வு செய்யணும். அப்படி ஆய்வு செய்த அந்த ஆய்வின் அடிப்படையில நாம் செயல்பட்டால் கண்டிப்பாக நமக்கு பற்றி என்ன இல்லை, குழப்பம் ஏற்படாது. அதே போல இன்னொரு விஷயத்தை நாம் தெளிவுபடுத்தணும். அதாவது ஊருக்குள்ள நாங்கள் ஒன்னாக பெருநாள் கொண்டாடி கொண்டிருந்தோம். இந்த ஊருக்குள்ள நீங்கள் குழப்பத்தை உண்டாக்கி விட்டீர்கள். ஒரே வீட்டில தாய்க்கும் தந்தைக்கும் வேறு நாள் பெருநாளாக இருக்கிறது, பெற்ற பிள்ளைக்கு மறுநாள் வேறு நாள் பெருநாளாக இருக்கிறது. அப்ப நாமும் அதைத்தான் சொல்கிறோம். யாருக்கும் கருத்து வேறுபாடு வேண்டாம், ஒட்டுமொத்த உலகம் முழுக்க ஒரே நாள் என்ன செய்வோம், நாம் பெருநாளையும் அந்த நோன்பையும் நோன்பு ஆரம்பிக்கிற விஷயத்தை என்ன செய்யலாம், நாம நடந்து கொள்ளலாம் என்பதுதான் நம்முடைய முழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த விஷயத்திற்கு நாம் வருவோம். இப்போ இந்த நோன்பையும் இந்த பெருநாளையும் எப்படி நாம் தீர்மானிப்பது, எந்த அடிப்படையில நாம் இந்த விஷயத்தில் செயல்படுவது என்பதை நாம் என்ன செய்வோம், ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ளணும். அன்பிற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய இந்த நாளை தீர்மானிக்கிறதுக்கு முன்னால், ரமலானுடைய இந்த நாளை நீங்கள் தீர்மானிப்பதற்கு முன்னால், அதை பற்றிய வாதங்களை நீங்கள் எடுத்து வைப்பதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நீங்கள் அடிப்படையாக உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பதிய வைக்கணும். ஒரு விஷயத்தை அடிப்படையாக உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பதிய வைக்க வேண்டும். என்ன விஷயம்? நாம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் சொன்னா, இந்த வானத்திலே பிறை பார்க்கிற விஷயம் இருக்குல்ல, இந்த பிறை பார்க்கிற விஷயத்தை பொறுத்தவரையில அது ஏதோ ரமலானுடைய அந்த நோன்பை ஆரம்பிப்பதற்கும் பெருநாளுடைய தினத்தை கொண்டாடுவதற்கு மட்டுமே இருக்கிற ஒரு சிக்னலை போல நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். நம்முடைய அடிப்படை கோளாறு எங்க இருக்குது? நம்முடைய அடிப்படை கோளாறு என்னன்னு சொன்னா, இந்த ரமலானுடைய முதல் நாளை ஆரம்பிக்கிறதுக்கும் பெருநாளை கொண்டாடுவதற்கு மட்டுமே வானத்தில் அல்லாஹ் நமக்கு ஏதோ பிரத்யேகமாக ஒரு சிக்னலை கொடுக்கிறது போல் நம்ம என்ன வச்சிருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம். ரமலானுடைய காலம் வந்தால் இதை பற்றி பேசக்கூடிய நாம், அந்த ரமலானுடைய காலம் முடிந்து விட்டால் அந்த பிறைக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இனி எப்ப எடுப்பார்த்த விஷயத்து கையில அடுத்த பெருநாள் வரும்போது, அப்ப இது அடிப்படையிலே கோளாறுங்க. பிறை என்பது நோன்பையும் பெருநாளையும் தீர்மானிக்கிற விஷயம் அல்ல. அது ஒவ்வொரு மாதத்தினுடைய ஆரம்பத்தையும் இறுதியும் முடிவு செய்கிற விஷயம். பிறை என்பது ஒவ்வொரு மாதத்தினுடைய ஆரம்பத்தையும் இறுதியையும் தீர்மானிக்கக்கூடிய என்னது, பிறையாக இருக்கிறது. அதைத்தான் முதல் அடிப்படையாக என்ன செய்யணும், உள்ளத்துல நீங்க வைக்கணும். அடுத்ததாக இந்த பிறையை பற்றி இன்றைக்கு மாற்று அபிப்பிராயம் சொல்லக்கூடிய சகோதரர்கள், இதை பற்றி நமக்கு எதிர்கருத்து சொல்லக்கூடியவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவருடைய ஆய்வுகளையும் அவர்களுடைய அந்த பேச்சுக்கள் பதிவு செய்யப்பட்ட அந்த ஒளிநாடாக்களையும் நீங்கள் கேட்பீர்களேயானால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தவறை அவர்கள் செய்கிறார்கள். என்ன தவறு அது? பிறை என்று வந்துவிட்டால் அவங்க எங்க தான் போறாங்க? எடுத்த உடனே ஹதீஸ்களுக்கு போயிடுறாங்க. எடுத்த உடனேயே அந்த பிறை சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள், சூமூல் ருயத்திஹி வாஃப்திரூல் ருயத்திஹி, பரவாத்து நீங்க நோன்பு வைங்க, பரவாத்து நோன்பு விடுங்க, இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இதுக்கு என்ன செய்யணும், நம்ம பார்த்து தான் முடிவு பண்ணணும் என்று எங்க தான் போறாங்க? எடுத்த உடனே இங்கே தான் போறாங்க. பிறை சம்பந்தமாக
இருக்கிற எல்லா விஷயத்தையும் நாம கவனிச்சிருக்கோம். ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில எல்லா விஷயத்திலும் அவர்கள் கவனம் செலுத்தணும். பிறை சம்பந்தமாக இருக்கிற அனைத்து ஆய்வுகளையும் செய்துதான் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு நாம் வரணும். இப்ப பிறை சம்பந்தமான ஹதீஸ்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் பிறை சம்பந்தமாக குர்ஆனிலே சொல்லப்படுகிற எந்த வசனத்தையும் அவர்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படி அவர்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டாலும் அதை மக்கள் மத்தியில வைப்பதே இல்லைங்க. மக்கள் மத்தியில அதை கொண்டு செல்வதே இல்லை அவர்கள். அப்ப ஏன் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க? அவர்கள் தெரிந்து செய்கிறார்களா அல்லது வேண்டுமென்றே திட்டமிட்டு அவர்கள் மறைத்து விடுகிறார்களா? அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், நமக்கு மறைவான ஞானம் இல்லை. ஆனால் தவறு எங்க நடக்குது? இந்த பிறை சம்பந்தமான ஆய்வுகளை மக்கள் மத்தியில் சொல்கிற பொழுது இவர்கள் திருமறை குர்ஆனிய வசனங்களை மக்கள் மத்தியிலே வைப்பதே இல்லை. ஒரே ஒரு வசனத்தை வைப்பாங்க. ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு. யார் அந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மாதத்தை அடைவதில் முன்னும் பின்னும் இருக்க போய்தானே அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். இந்த வசனத்தை மட்டுமே அவர்கள் வைக்கிறார்களே ஒழிய முழு வகை இது அல்லாத வேறு எந்த வசனங்களையும் அவர்கள் மக்கள் மத்தியிலே வைப்பதே இல்லை. கோளர் அங்கதான் ஆரம்பிக்குது. நான் ஏன் இதை வலியுறுத்துறேன்னு சொன்னால் பிரச்சனை அங்கிருந்து தான் ஆரம்பமாகிறது. அந்த வசனங்களை அவர்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அந்த வசனங்களை மக்கள் மன்றத்தில் அவர்கள் வைக்கிற பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டுவிடும். அதை அவர்கள் செய்வதில்லை. அப்ப தன்னுடைய நிலைப்பாடுகளை கண்டிப்பாக அவர்கள் பரிசீலனை செய்யணும். இதை நாம தாழ்மையா அவனத்தில் வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறோம். விஷயத்திற்கு வருவோம். பிறை சம்பந்தமாக திருமறை குர்ஆனில அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? இந்த பிறையை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? 2வது அத்தியாயத்தினுடைய 189வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், யஸ்அலூனக அனில் அஹில்லதி குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ். நபியே, நமக்கு வந்த பிரச்சனை அல்ல இன்றைக்கு. சஹாபாக்களுக்கு இந்த சந்தேகம் ஏற்பட்டு அல்லாஹ் பதிலே அது சொல்லிட்டான். யஸ்அலூனக அனில் அஹில்லதி, நபியே பிறைகளை பற்றி அந்த மக்கள் உங்களிடத்துல கேட்கிறாங்க. என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது? பன்மையான வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்படுதுங்க. ஹிலால் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தல. பிறை என்று சிங்கிள் ஒருமை அல்ல போடல, அஹில்லா என்று போடுகிறான். குல்ஹிய மவாகீது லின்னாஸி, அதாவது யஸ்அலூனக அனில் அஹில்லதி, அந்த அஹில்லாவை பற்றி அந்த மக்கள் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. இந்த அஹில்லான்னு என்ன சொன்ன? பிறையுடைய பல நிலைப்பாடுகள். பிறைகளை பற்றி ஒரு நாள் ஒரு மாதிரியா இருக்குது, மறுநாள் அந்த வடிவம் மாறுபடுது, அதே மறுநாள் இன்னொரு வடிவம் மாறுபடுது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கிற மாற்றத்தை வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளணும். சூரியனை பொறுத்தவரையில அது என்றைக்கும் ஒரே வடிவத்தில் இருக்கும். காலையில உதிக்கும் போது என்ன வடிவத்தில் இருக்குதோ அதுதான் அதுக்கு மத்தியானம் இருக்கிற வடிவம். மறையும் போதும் அதே வடிவம் தான். ஒரே வடிவத்தில் எந்த மாற்றம் எங்க இல்ல. வருடம் முழுக்க மாற்றம் கிடையாது. இதுல சூரியனை பொறுத்தவரையில வடிவத்தில் மாற்றமே கிடையாது. ஆனால் சந்திரனுக்கு பல வடிவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இன்னைக்கு பார்க்கிற வடிவம் நாளைக்கு இருக்காது, நாளைக்கு பார்க்கிற வடிவம் நாளைய மறுநாள் இருக்காது, நாளைய மறுநாள் பார்ப்பது 10 நாள் கழிச்சு இருக்காது, 10 நாள் கழிச்சு பார்க்கிறது 15ஆம் நாள் இருக்காது. அப்ப ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது? அந்த வடிவம் மாறுபட்டே கொண்டே இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்கிறான், யஸ்அலூனக அனில் அஹில்லதி. அந்த மாறுபட்டு வரக்கூடிய பல படித்தரம் இருக்குதே, அதை பற்றி அந்த மக்கள் உங்களிடத்தில் கேட்கிறாங்க. குல், அந்த மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், மவாகீது லின்னாஸி வல் ஹஜ், அது மக்களுக்கு காலம் காட்டக்கூடியது. அது மட்டுமல்ல, அது ஹஜ்ஜை அறிவிக்கக்கூடியதாகவும் அந்த பிறை இருக்கிறது. இப்ப அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன? இந்த பிறைக்கு இருக்கிற அந்த பல நிலைப்பாடுகள் மக்களுக்கு டேட்டை சொல்லக்கூடியது. காரணம் என்ன? டேட், தேதியை அறிவிக்கக்கூடியதாக அந்த பிறை இருக்கிறது. அது யாருக்கு தான்? மக்களுக்கு. அன்னாஸ், ஒட்டுமொத்த மனித குழுவிய மவாகீது லின்னாஸ், ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும். இங்க மக்கள் என்று அல்லாஹ் சொல்றது பேர்னாம்பேட்டு மக்களுக்கு தனி ஒரு டேட்டு, கோயம்புத்தூர் வாசிகளுக்கு தனியா ஒரு தேதி, மதுரை வாசிகளுக்கு தனி ஒரு தேதி, இந்தியாக்காரனுக்கு தனியா ஒரு தேதி, சவுதி அரேபியாக்காரனுக்கு தனியா ஒரு தேதி. இங்க அல்லாஹ் அப்படி சொல்லல. வார்த்தை என்ன போடுறான்? அன்னாஸ் என்ற வார்த்தை இங்க பயன்படுத்தப்படுது. திருமறை குர்ஆனுக்கு பாருங்க. திருமறை குர்ஆனில இந்த நாஸ் என்ற பதம் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? இதெல்லாம் ஒட்டுமொத்த மனித சமூகத்தை தான் குறித்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குர்ஆனை பொறுத்த வரையில இந்த வார்த்தை இப்படிதான் பயன்படுத்தப்படுது.
நாஸ்ன்னு சொன்னா எல்லாத்துக்கும் அது குறிக்கும். அது யார் என்ன இல்ல, விதிவிலக்கு என்பது யாருக்கும் கிடையாது. விதிவிலக்கு என்பது யாருக்குமே இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை பத்தி என்ன சொல்றான்? இந்த திருமறை குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். இந்த ரமலானுடைய மாதம் எத்தகையது? அது குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது யாருக்காக வேண்டி? ஹுதல் லின்னாஸ், மனித சமூகத்திற்காக வேண்டி. அப்ப குர்ஆன் யாருக்கு? குறிப்பிட்ட சாராருக்கு அல்ல. குர்ஆன் இந்த உலகத்துல யாரெல்லாம் மனிதனாக பிறக்கிறானோ எல்லாத்துக்கும் இந்த குர்ஆன் வழிகாட்டும். யா அய்யுஹன்னாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم. ஓ மனித சமூகமே, நீங்கள் அனைவரும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் பிறந்தவர்கள். நீங்கள் அனைவரும் யாருதான்? ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள். உங்களுக்கு மத்தியில குலங்களாக கோத்திரங்களாக நாம் பிரித்து வைப்பது நீங்கள் மற்றவர்களை அடையாளப்படுத்துவதற்கு தானே தவிர நீங்கள் ஏற்ற தாழ்வு கற்பிப்பதற்கு அல்ல. அப்ப இங்க எல்லாம் என்ன போடுறான்? ஒட்டுமொத்த மனித சமூகம். அப்ப மவாகீத்துல் இன்னாஸ் வல் ஹஜ் என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு தேதி காட்டும். இன்னைக்கு உலகத்துடைய நீதி என்னங்க இருக்குது? இன்னைக்கு ஊருக்கு தனி தேதி இருக்குதா? நேரத்தில் வித்தியாசம். அப்படி சொன்ன உடனே சில நபர்கள் மக்களை தவறாக திசை திருப்புறாங்க. அறிந்து கொண்டு என்ன செய்யறாங்க? திசை திருப்புற வேலையை பார்க்கிறேன்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்த உலகம் ஒரே நாள்னு சொன்னா நாம இன்னைக்கு ஃபஜ்ருடைய வேலையில் இருக்கிறோம். இதே நேரத்தில் ஒட்டுமொத்த உலகம் அந்த வேலையில் இருக்கிறதா? இது அறிவீனமான கேள்வி. சிந்திக்கக்கூடிய மக்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னா ஒட்டுமொத்த உலகமும் ஒரே நேரத்தில் அடையுதுன்னு யாருமே சொல்லல. அப்படி சொன்னால் அது நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானத்துக்கு மாற்றமானது. நாம் என்ன சொல்றோம்? நாளில் வித்தியாசம் இல்லைன்னு சொல்றோம். 24 மணி நேரத்திற்குள்ளாக அந்த ஒட்டுமொத்த உலகமும் அந்த நாளுக்குள்ளே வந்து விடுகிறது. நேரத்தில் வித்தியாசம் இருக்கு, நாம் மறுக்கவே இல்லை. நேரத்தில் வித்தியாசம் இருப்பதை நாம் மறுக்கவே இல்லை. ஆனால் நாளில் வித்தியாசம் இருக்கிறதா? ஒரு டேட்டை தோக்குறாங்க. உலகத்துல வந்து அந்த ஃபிஜி என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி டேட் லைன் போடப்பட்டிருக்குது. இந்த டேட் லைன்ல ஒரு நாளை தூக்குறது யாரா இருப்பாங்க? ஃபிஜிக்காரங்க தான் உலகத்துல முதல்ல டேட் ஆரம்பிக்கிறான். அப்படி டேட்டை அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது 24 மணி நேரம் அந்த சுழற்சிக்குள்ள அந்த இறுதியாக இருக்கிற அந்த நாடு வரைக்கும் என்ன செய்கிறது? உள்ளு வந்து விடுகிறது. இந்த பக்கத்துல ஃபிஜி இருக்குது, இந்த பக்கத்துல சமோவா இருக்கிறது. அப்ப இந்த ஃபிஜி டேட் ஆரம்பிக்கலாம், முடிகிற நேரம் வரும்போது என்ன இருக்குது? 24 மணி நேரத்திற்குள்ளாக அந்த எல்லா நாடுகள் என்ன செய்யுது? அந்த நாளுக்குள்ளாக வந்து விடுகிறது. அப்ப ஒரு நாள் என்பது 24 மணி நேரத்தை கொண்டது. அப்ப தேதியில மாற்றம் கிடையாது. எதுல மாற்றம் இருக்குது? நேரத்துல வித்தியாசம் இருக்குது. அதை மறுக்கவே இல்லை. நாம நம்முடைய நேரத்துக்கு 2.5 மணி நேரம் கழிச்சு யார் இருக்கிறான்? சவுதிக்காரர் இருக்கிறான். அதே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து 1.5 மணி நேரம் கழிச்சு குவைத் போன்ற நாடுகள் இருக்கிறது. அதே போல 5.5 மணி நேரம் கழிச்சு இங்க இருந்து லண்டன் இருக்கிறது. அப்ப நேரத்துல வித்தியாசம் இருக்கு, மறுக்கல. நாளில வித்தியாசம் இல்லைன்னு சொல்றோம். அப்ப நாள் என்பது 24 மணி நேரத்திற்குள்ளாக வந்து விடுகிற பொழுது நீங்க குழப்பாதீங்க. நீங்க என்ன செய்வீங்க? இப்போ 72 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ 24 மணி நேரத்தை 48 ஆகி இன்னைக்கு 72 ஆகி நிக்குது. அந்த லிபியா, அதே போல வந்து நைஜீரியா போன்ற நாடுகள் எல்லாம் புதன்கிழமை, சவுதி போன்ற நாடுகள் எல்லாம் வியாழக்கிழமை, பரிதாபத்திலும் பரிதாபம் இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் வெள்ளிக்கிழமை. அப்ப இப்ப எங்க வந்துருச்சு? 72 மணி நேரம் உலகத்தை சுற்றி வருவதற்கு ஆனது போல ஒரு பிரமை உண்டாக்கியாச்சு. அப்ப இந்த நிலைப்பாடு தவறுன்னு சொல்றோம். அப்ப குர்ஆனுடைய அடிப்படையில அந்த மேலே தெரிகிற அந்த சந்திரன் அதனுடைய மாறி மாறி வரக்கூடிய படித்தரங்கள் இதுக்கு தான் இருக்குது, டேட் சொல்றதுக்கு தான் இருக்குதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டும் அல்லங்க, 10வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்துல அல்லாஹ் தஆலா இன்னத விளக்கமா சொல்றான் பாருங்க. ஹுவல்லதி ஜால ஷம்ஸ லியான் வல் கமர நூரன் வகத்தரனாஹு மனாசில லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிஸாப மா خلقல்லாஹு ذلك இல்லா பில் ஹக்கி யுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி லிகௌமி யஅலமூன். அல்லாஹ் தஆலா இன்னும் அதை பட்டவர்த்தனமா சொல்றான். 10வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம். உங்களுக்கு சொல்லப்படுகிற ஆயத்துகளையும் தயவு செஞ்சு குறிச்சுக்கோங்க. வெறும் உரையை கேட்கறது மாத்திரம் உடைய நோக்கம் அல்ல. உடைய வீடுகளுக்கு போய் தனிமேல் அமர்ந்து நீங்க சிந்திங்க. ஒவ்வொரு நபர்களும் இந்த மார்க்கத்தை சிந்திக்க குர்ஆன் அமலா குலூபின் அக்ஃபாலஹா. இந்த குர்ஆன் நீங்க சிந்திச்சு பார்க்க வேணாமா? உங்க இருதயங்களை பூட்டுகளால் பூட்டப்பட்டு அல்லாஹ் கேட்கறான். அப்ப அந்த அடிப்படையில ஒவ்வொரு நபர்களின் மீது ஆய்வு செய்யணும்னு சொல்றான். 10வது அத்தியாயத்திலே 5வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவன் தான் சூரியனை பிரகாசமாகவும்
சந்திரனை ஒளிமிக்கதாகவும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எதுக்காக வேண்டி? சந்திரனுக்கு மாறி மாறி வரக்கூடிய பல மன்சில்களை, படித்தரத்தை மாறி மாறி வரக்கூடிய பல மன்சில்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பது ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் காலக்கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி. சந்திரனுக்கு இருக்கக்கூடிய அந்த மன்சில் எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் காலக்கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு தான் அல்லாஹ் அதை ஏற்படுத்தியிருக்கிறான். இப்ப ஒரு இடத்துல அல்லாஹ் சொன்னது இது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அது காலம் காட்டக்கூடியது. அதே இடத்துல அல்லாஹ் தஆலா திரும்ப இன்னொரு இடத்துல சொல்றது இந்த சந்திரனுக்கு மாறி மாறி வரக்கூடிய அந்த மன்சிலை நாம உண்டாக்குனதுக்கு தான் வேண்டி காலக்கணக்கையும் ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி. அப்ப இங்க சந்திரனுடைய அந்த தோற்றம் எதைத்தான் சொல்லுது? தேதியை தாங்க இங்க அறிவிக்குது. அப்ப தேதி என்பது உலகம் முழுக்க ஒன்னா ரெண்டா? முதல்ல அந்த விஷயத்தை முடிவு கட்டணும். உலகம் முழுக்க தேதி என்பது ஒண்ணுல மாற்று கருத்தை இல்ல. நேரத்துல வித்தியாசம் இருக்கே ஒழிய நாளில வித்தியாசம் இல்ல. அப்ப எங்க வந்துச்சு பிரச்சனை? அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தேதி நல்லா சொல்லிட்டான். ஆண்டுகளின் எண்ணிக்கையும் ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு அல்ல, பல ஆண்டுகளுடைய எண்ணிக்கையும் என்ன செய்யலாம்? இதை கொண்டு நீங்கள் முடிவு செய்யலாம். பல ஆண்டுகளுடைய எண்ணிக்கையையும் இந்த பிறையை கொண்டு, இந்த மனுஷரை கொண்டு நீங்கள் முடிவு செய்ய முடியும் என்று அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்கிறது. இப்ப எங்க குழப்பம் ஏற்பட்டுச்சு? இந்த ஆயத்திற்கு விளக்கமாக ஹதீஸ்களை பார்க்காம, இந்த ஆயத்தினுடைய ஆய்வுக்கே கொண்டு வராம ஹதீஸ்களை மட்டுமே பார்த்ததனால் ஏற்பட்ட விளைவுகள் இன்றைக்கு இப்படி இருக்கு. நீங்கள் கணக்கின் அடிப்படையில் செயல்படுறீங்க, அது குர்ஆன் ஹதீஸுக்கே மாற்றம் என்று சொல்ற காரணம் இதுதான். இந்த வசனங்களை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளாம. இன்னொன்னு சொல்றாங்க, அதுல உள்ள கோளாறு நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு என்ற அந்த ஹதீஸை அந்த ஆயத்தை மக்கள் மத்தியிலே சொல்லக்கூடியவர்கள் என்ன ஒரு பிரமை ஏற்படுத்துறாங்க. அல்லாஹ் சொல்றான், யார் அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு வைக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அடையாதவர்களும் இருக்கத்தானே செய்வார்கள். இந்த வசனத்துல இருந்து என்ன புரியுது? அடையாதவர்களும் இங்க இருக்கத்தானே செய்வாங்க. அதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். நாமும் சொல்றோம், அடைகிறதுல நேர வித்தியாசம் இருக்குது. நாம அடையிற அதே நேரத்தில் யாரும் அடையல, எல்லா நாடும் அடையுது நாம சொல்லல. நாம அடைகிறோம், நமக்கு 2.5 மணி நேரம் கழிச்சு யார் அடைகிறா? சவுதிக்காரங்க அடைகிறாங்க. அங்கிருந்து 3 மணி நேரம் கழிச்சு லண்டன்காரங்க. இப்படி டைமிங் வித்தியாசத்துல உலகம் அடைந்து நாமும் சொல்றோம். அது மட்டுமல்ல, ஏதோ இந்த வசனம் இதை மட்டுமே சொல்வதற்காக வேண்டி வந்ததை போல ஒரு மாயை உண்டாக்குறாங்க. இந்த வசனத்து நோக்கம் அது அல்லங்க. ஒரு வசனத்தை அது இறங்கிய காலகட்டத்தை வைத்து செய்யணும், அதற்கு நாம பொருள் கொடுக்கணும். இந்த கால மாற்றம் இருக்கிறத சொல்றதுக்காக வேண்டிய வசனம் இறங்கிச்சா? கிடையாது. இந்த வசனம் இறங்கின நோக்கம் என்ன? புகாரியில 4506 4507 2 ஹதீஸ் எடுத்து படிச்சு பாருங்க. முதல் ஹதீஸ் யார் அறிவிக்கிறா? இப்னு உமர் அறிவிக்கிறாங்க 4506 புகாரியில. என்ன சொல்றாங்க? இந்த வசனத்தை அவங்க போட்டுட்டு இதற்கு முன்னால் வசனம் இருக்குது 183வது அத்தியாயம், இது 184 இந்த வசனம். ஸஹ ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு. இந்த வசனம் 184 பக்கரால. அதே பக்கரால 183 அல்லாஹ் தஆலா சொல்றான், நோன்புடைய சட்டத்தை அல்லாஹ் இறக்கிட்டு எவர்கள் அதை வைப்பதற்கு சக்தி பெற்றிருக்கிறார்களோ, எவர்கள் அந்த நோன்பை வைப்பதற்கு சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் நோன்பு வைக்காமல் விட்டுவிட்டால், எனக்கு நோன்பு வைக்க சக்தி இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நோய் இல்லை, வேற எந்த காரணமும் இல்லை, நோன்பு வைக்க சக்தி பெற்றிருக்கிறேன். அப்படி சக்தி பெற்றிருந்தாலும் நீங்கள் நோன்பை விட்டுறலாம். அதுக்காக என்ன செஞ்சிருங்க? ஒரு ஏழைக்கு உணவளித்தால் போதுமான. இது முதல்ல இறங்கின சட்டம். திருமறை குர்ஆன்ல முதல்ல சட்டம் இறங்குது. இப்படி இறங்கிய உடனே அந்த அதே ஹதீஸ்ல 4507 சலமா பின் அக்வா என்று சொல்லப்படுகிற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த 183வது வசனம் எங்களுக்கு இறங்கின உடனே எங்களிலே அதிகமானவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? நோன்பு வைப்பதற்கு சக்தி இருந்துட்டும் கூட அவங்க நோன்பு வைக்காம ஏழைக்கு உணவளிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சட்டத்தை மாற்றுவதற்காக வேண்டியதால் என்ன செஞ்சான்? திரும்ப 184 வசனத்தை அல்லாஹ் இறக்கினா, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு, யார் அந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்ற கட்டளை 183வது வசனத்துடைய சட்டத்தை மாற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் இறக்கின சட்டம் என்று புகாரியில தெளிவாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுது.
அப்ப முன்னாடி இருக்கிற ஒரு சட்டத்தை மாற்றுவதற்கு இந்த சட்டம் இறங்கிச்ச ஒழிய இது ஏதோ உலகத்துல 3 நாள் கழிச்சு அடைவாங்க, 4 நாள் கழிச்சு அடைவாங்க, இதை சொல்றதுக்கு தான் இந்த வசனம் வந்துச்சு. இந்த மாதிரி கொண்டு வர்றாங்க. இந்த வசனத்துடைய பின்னணியை இதுவரையில நீங்க கேட்டிருக்கிறீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்க. பெரும்பாலான மக்கள் கண்டிப்பா நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இந்த ஹதீஸ் இருக்குது, புகாரியில தெளிவாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த வசனம் அதை சொல்லல. அப்ப இந்த வசனத்துக்கு வருவோம். 10வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனமும் 2வது அத்தியாயத்தினுடைய 189வது வசனம் சொல்ற வார்த்தை என்ன? அது உங்களுக்கு டேட்னு சொல்லியாச்சு. இப்ப டேட்டை எப்படி தீர்மானிக்கிறது? தேதின்னு சொல்லப்பட்டு விட்டது. தேதி எப்படி தீர்மானிக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சூமூலி ருயத்திஹி வாஸ்திரூலி ருயத்திஹி, பரவாத்து நோன்பு வைங்க, பரவாத்து நோன்பு விடுங்கன்னு சொன்னாங்க. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லணும்? அன்றைய கால சூழ்நிலையில அதுதான் வழிமுறையாக இருந்தது. அன்றைய கால சூழ்நிலையில அதுதான் வழிமுறை. அவர்கள் வாழ்ற காலத்தை பொறுத்தவரையில வானத்துல பார்க்கிறதும், அதை பார்த்து ஆரம்பிக்கிறதும், அதை பார்த்து விடுறதும் தான் வழிமுறை. இது அல்லாத ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்ல. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இங்க டேட்னு சொன்னா அந்த டேட் எப்படிதான் தீர்மானிச்சாங்க? பார்த்து வச்சாங்க, பார்த்து விட்டாங்க. இது மட்டும்தான் ரசூலா சொன்னாங்களா? பார்த்து இதைத்தான் எல்லாரும் சொன்னாங்களா இல்லையா? பார்த்து வைக்கணும், பார்த்து வைக்கணும்னு சொல்றாங்களே. அப்ப பார்க்காம நோன்பு வைக்க கூடாதா? அந்த கேள்வியை கேட்டா அது இல்ல, பார்க்காம வைக்கலாம், பார்த்து தான் நோன்பு வைக்கணும். எல்லா ஹதீஸ்லயும் போடுறீங்க. அப்ப ஒவ்வொரு ஆளும் பார்க்கணுமா? ஒவ்வொரு நபர்களும் பிறைய பார்த்தா நோன்பு வைக்கணுமா? ஒவ்வொரு நபர்களும் பிறைய பார்த்து தான் நோன்பு விடணுமா என்று கேள்வி கேட்டா அது அவசியம் இல்லை. சாட்சி ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த சட்டம் என்னாச்சு? பார்த்து தான் வைக்கணும், பார்த்து தான் விடணும் என்று சொல்றீங்க. எல்லாரும் பார்க்கணுமான்னு கேட்டா அது தேவையில்லை. ரசூலா சாட்சி ஏத்திருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வைக்கணும் சொன்னாங்களே, அதை மட்டுமே ரசூலா சொல்லல. பார்த்து மட்டுமே விடணும்னு சொன்னாங்களே, அதை மட்டும் ரசூலா சொல்லல. அவ பார்த்து வைங்கள் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மட்டுமே மார்க்க சட்டமாக இருந்தால், அது மட்டுமே மார்க்கத்தினுடைய சட்டமாக இருந்தா தகவலை ஏன் ரசூலா ஏற்றுக்கொண்டாங்க? தகவலை அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன் ஏற்றுக்கொண்டார்கள்? அப்ப இது அல்லாத ஒரு நிலைப்பாடு இருக்குது. பார்த்து வைக்கிற நிலைப்பாடு அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்னு என்னது? தகவலை ஏற்றுக்கொள்றது. அப்ப இங்க பிரச்சனை இதுதான். பிறைய கண்ணால பார்க்கிறது அல்ல இபாதத், பிறைய கண்ணால பார்க்கிறது அல்ல நோம்புடைய ஷர்த்து. மாசம் துவங்கி விட்டதா இல்லையா அது தெரியுதா ஷர்த்து. ரமலானுடைய மாசம் துவங்கிருச்சா துவங்கலையா? ரமலானுடைய மாசம் முழுமை பெற்று ஷவ்வால் ஆரம்பித்து விட்டதா இல்லையா? இதை அறிவதுதான் பிரச்சனை. அப்ப அறிகிற வேலையை செஞ்சாங்க, பார்த்து வைங்கன்னு சொன்னாங்க. அந்த காலத்துடைய சூழ்நிலை தகவல் வருது, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இந்த மெசேஜ் வருது, மாசம் ஆரம்பித்து விட்டது என்ற மெசேஜ் கிடைச்ச உடனே அதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். இதையும் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இந்த ரெண்டு மட்டும்தான் நிலைப்பாடா? இது அல்லாத மாசத்தை ஆரம்பிப்பதற்கோ முடிப்பதற்கோ வேற செய்திகளே இல்லையா? எந்த செய்தி மக்கள் சொல்றதில்லை. ஆனா இன்னொரு செய்தியும் இருக்குங்க. இந்த மாசத்தை ஆரம்பிக்கிறதையும் முடிக்கிறதையும் இன்னொரு தெளிவான செய்தி இருக்குது. அதுதான் நாம அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி என்னதுதான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு மேல அவர்கள் ஏற்பட்ட ஒரு அதிருப்தியினால் என்ன செய்யறாங்க? 1 மாத காலம் நான் உங்கள்கிட்ட வரமாட்டேன்னு சொன்னாங்க. 1 மாச காலம் நான் உங்கள்கிட்ட யார்கிட்டையும் வரமாட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? ரசூலா ஈலா செஞ்சுட்டாங்க. மனைவிமார்கள்ட்ட போகாம இருந்துட்டாங்க. 29வது நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிமார்கள்ட்ட போறாங்க. அப்படி போற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் கேட்கறாங்க, யார சொல்லலாம், 1 மாசம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்களே, ஆனா 29வது நாள் நீங்க வந்துட்டீங்களே, அப்ப நாங்க நாளை எண்ணிக்கிட்டு இருந்தோம், நீங்க எப்படி ஒரு நாளைக்கு முன்னாடி வரலாம்னு கேட்கறாங்க. ஏன்னா மாசம் 30 வரைக்கும் வச்சிருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதம் என்பது 29 நாட்களாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி ரசூல் சுயமா சொன்னாங்களா? இந்த செய்தி எங்க இருக்குது? நசையிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி. நசையில 2103 2104 இந்த 2 ஹதீஸும் இந்த செய்தியை சொல்லுது. தங்களுடைய மனைவிமார்கள்ட்ட போய் இந்த செய்தி ரசூல் எப்படி சொல்றாங்க? ஜிப்ரீல் வந்து அறிவித்து கொடுக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து முஹம்மதே இந்த மாதம் என்பது 29ஓடு முடிவடைகிறது என்று யார் வந்து சொல்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க.
இந்த இடத்துல நான் கொஞ்சம் தீவிரம் கொஞ்சம் ஆழமா நீங்க சிந்திச்சு பாருங்க. வெறும் பெறைய பார்த்து விட்டுட்டு என்ன சொல்றாங்க, பெற வானத்துக்கு மேல இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாம போலாம், மறைச்சிருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தெரியுதா? இப்படி ரசூல் சொன்னாங்களா எங்கேயாவது? இப்படி ரசூல் சொன்னார்களா? அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஆரம்பிச்சுதான். நீங்க 2ஆம் நாள் கொண்டாடினாலும் பிரச்சனை இல்லை. ஷவ்வாலுடைய 2ஆம் நாள் பெருநாள் வைங்க, ஷவ்வாலுடைய 3ல வைங்க, ஷவ்வாலுடைய 4ல வைங்க, ஒரு வாரம் கழிச்சு வேணாலும் வைங்க, பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தெரியுதா? இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலங்க. முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறது மட்டுமே மார்க்கமாக இருந்தா, அதே போல தகவலை ஏற்றுக்கொள்றது மட்டுமே மார்க்கமாக இருந்தா, எப்படி அந்த மாசத்தை ஜிப்ரீல் சொல்ல கேட்டு முடிச்சாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பார்க்கிறதுக்கும் தகவலுக்கும் அப்பாற்பட்ட இன்னொரு நிலைப்பாடு இருக்கிறது. இரண்டாவது, ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆன வஹியாக கொண்டு வருகிற முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜிப்ரீலை மாசத்தினுடைய முடிவை அறிவிப்பதற்காக வேண்டி ஏன் அனுப்பணும்? அல்லாஹ் சிந்திச்சு பாருங்க. ஜிப்ரீல் அனுப்பி இந்த மாசம் 29 முடிந்து விட்டது என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? 9வது அத்தியாயத்தினுடைய 36, 37 வசனத்தை படிச்சு பாருங்க. இதுக்கு விட இருக்கும். என்ன விட? அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்த நாள்ல இருந்து ஆண்டுகள்ல ஒரு ஆண்டுல மாதத்தினுடைய எண்ணிக்கை 12 தான். இந்த உலகத்தை அல்லாஹ் படைச்ச நாள்ல இருந்து மாசம் எத்தனை தான்? ஒரு ஆண்டுக்கு 12 மாசம். அதுல 4 மாசத்தை அல்லாஹ் உங்களுக்கு புனிதமான மாதம் ஆக்கி இருக்கிறான். துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், ரஜப், இப்படி 4 மாசங்களை அல்லாஹ் உங்களுக்கு புனிதமாக்கி இருக்கிறான். இந்த மாதத்தில் நீங்கள் போர் செய்யாதீர்கள் என்று சொல்ற ரப்புல் தொடர்ந்து சொல்றான். மாசத்தை முன்னும் பின்னும் ஆக்குவதெல்லாம் அது குஃப்ரை தான் அதிகப்படுத்தும். அல்லாஹ் அக்பர். மாசத்தை முன்னும் பின்னும் ஆக்குவதெல்லாம் உங்களுக்கு குஃப்ரைத்தான் அதை அதிகப்படுத்தும். அந்த யூதர்களை பொறுத்தவரையில அந்த அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டை அவன் கேலி கூத்தாக்க என்ன செஞ்சான்? இந்த மாசத்தை எல்லாம் அவன் முன்னும் பின்னும் ஆக்கி கொண்டிருந்தான். இன்னைக்கு என்னங்க நிலைமை? இன்னைக்கு சூழ்நிலை என்ன? செய்யற அந்த வேலை நாம செய்யறோமா இல்லையா? ஜிப்ரீலை இறக்கி இந்த மாசம் முடிந்து விட்டது என்று அல்லாஹ் அறிவிக்க வேண்டிய காரணம் என்ன? ஒரு தூதர் குஃப்ர செஞ்சிடக்கூடாது. ஒரு தூதர் பெற பார்த்து வைங்கன்னு சொன்ன ரசூலுல்லாஹ்வுக்கு தகவலை மட்டுமே கேட்டுக்கிறீங்க என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க? ஜிப்ரீல் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? மேகத்துக்குள்ள புற இருந்தாலும் உங்களுக்கு தெரியாம போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா ஏன் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான்? ஒரு தூதர் அவர் குஃப்ர செஞ்சு விடக் கூடாது. குஃப்ர் அல்லாஹ் சொல்லிட்டான். மாசத்தை முன்னும் பின் ஆக்குற குஃப்ர்னு சொல்லப்பட்டால் அதை ஒரு தூதர் செஞ்சிடக் கூடாது. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்றான்? முஹம்மதே, இந்த மாசம் 29 முடிஞ்சிருச்சு, நீங்க செய்த சத்தியம் என்ன ஆயிடுச்சு? இன்னையோடு முடிந்து விட்டது, நீங்க போங்க, அல்லாஹ்வுடைய அறிவிப்பு இருக்கிறது. அப்ப இது நம்ம ஆழமாக கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் அந்த விஷயம். அப்படியானால் இப்ப வாங்க விஷயத்திற்கு. மாசத்தை நாம முன்னும் பின்னும் ஆக்கிரமா இல்லையா? மாசத்தை முன்னும் பின் ஆக்கிரமா இல்லையா? இன்னைக்கு ஆக்கிட்டு கொண்டு போய் எங்க ஆக்குறோம்? ரமலானுடைய ஒரு நாளை கொண்டு போய் ஷவ்வால்ல சேர்க்கிறோம், அல்ல ரமலானுடைய 2 நாளை கொண்டு போய் ஷவ்வால்ல சேர்க்கிறோம். ஷவ்வால்ல சேர்க்கிறது இல்ல, ஷாபான்ல சேர்க்கிறோம். அதே மாதிரி ஷவ்வாலுடைய நாளை கொண்டு எங்க சேர்க்கிறோம்? ரமலான்ல சேர்க்கிறோம். இப்ப கரெக்டான நாள்ல நோன்பு ஆரம்பிக்கணும்னு சொன்னா ரமலானுடைய 1ஆம் தேதி நோன்பு ஆரம்பிக்கணும். அப்ப ரமலானுடைய 1ஆம் தேதி நோன்பு ஆரம்பிக்காம ரமலானுடைய 2ஆம் தேதியோ அல்ல ரமலானுடைய 3ஆம் தேதியோ நாம நோன்பை துவக்கினால் அந்த 1ஐயும் அல்லது 2ஐயும் கொண்டு போயிட்டோம், ஷாபானுடைய கடைசியில கொண்டு சேர்த்துட்டோம். அதே மாதிரி ஷவ்வாலுடைய பிறை 1ல நாம பெருநாளை கொண்டாடவில்லை, ஆனால் எங்க கொண்டு சேர்த்துறோம்? ரமலான்ல கொண்டு சேர்த்துறோம். இப்ப மாசத்தை முன்னும் பின்னும் ஆக்குறதா இல்லையா? இதைத்தான் அல்லாஹ் குஃப்ர்னு சொல்றாங்க. அல்லாஹ் குஃப்ர்னு சொல்றதுதான் இந்த முன்னும் பின்னும் ஆக்குற விஷயத்தை. அது மட்டுமல்லங்க, இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எப்படி நீங்கள் கணக்கின் அடிப்படையில் செயல்படுறீங்க? கணக்கு இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டதாச்சே சொல்றானா இல்லையா? இன்னைக்கு நான் ஒரு கேள்வி அந்த சகோதரர்கிட்ட கேட்கிறேன், இஸ்லாத்துல எல்லா துறைக்கும் வழிகாட்டுதல் இருக்கிறதா இல்லையா? இஸ்லாத்துல எல்லா துறைக்கும் வழிகாட்டுதல் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது நம்புனா தான் முஸ்லிம். இஸ்லாத்தை பொறுத்த வரையில ஒரு மனுஷன் பிறக்கிறதுல இருந்து அவன் இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகிற வரை அவன் சந்திக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் இஸ்லாம் தீர்வு சொல்லணும். சொன்னாதான் இஸ்லாம். ஏன்? இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இந்த இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தீன். அப்ப அல்லாஹ்வுடைய தீனில மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதலும் இருக்குதுன்னு ஒரு முஸ்லிம் நம்பணும். வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்
லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறான். எப்படிப்பட்ட தூதர்? அழகான தெளிவான உண்மையை கொண்டிருக்கிற ஒரு மார்க்கத்தை கையிலே கொடுத்து அந்த தூதரை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கொள்கைகளையும் அந்த தீன் மிகைக்கும் சொல்றான். அந்த தீனை பொறுத்தவரையில எல்லா கொள்கை என்ன செய்யும்? அதை அடிச்சு தரமட்டமாக்கிட்டு அந்த தீன் தான் உயர்ந்து நிற்கும். காஃபிர்கள் நிராகரிப்பாளர்கள் வெறுத்த போதிலும் சரியே. இப்ப இந்த தீன் இந்த உலகத்துல மிகைக்கின்ற உண்மையா இல்லையா? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா இல்லையாங்க? ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில இந்த இஸ்லாம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கும், அதுல ஆணித்தரமா நாம நம்புறோம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்துல முக்கியமான துறைகள் ஒரு துறை எது? கேலண்டர் என்று சொல்ற ஒரு துறை இருக்குதா இல்லையா? கேலண்டர், நாட்காட்டி என்ற ஒரு துறை இந்த உலகத்தில் இருக்குது. இந்த உலகத்துறை முக்கியமான துறை. இன்னைக்கு உலகம் இயங்குவதற்கு எது அடிப்படை? இந்த டேட் தான். இந்த கேலண்டர் தான் உலகம் இயங்குவதற்கு முக்கியமான ஒண்ணு. அது இல்லைன்னு சொன்னால் அந்த உலகம் இயங்குவதே கஷ்டமாயிருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு ஒரு மஷூரா நடந்ததா இல்லையா? சஹாபாக்களுக்கு மத்தியில இஸ்லாமிய ஆண்டு என்று ஒரு தேவை, அந்த ஆண்டை வைத்து நாம கணக்கிடணும் என்று மஷூரா பண்ணி முடிவு பண்ணாங்க. என்ன காரணம்? ஒரு கேலண்டர் இல்லாம உலகம் இயங்க முடியாது. அப்ப கேலண்டர் என்கிற ஒரு முக்கியமான துறை உலகத்தில் இருக்குது. அந்த கேலண்டர் இல்லாம உலகமே இயங்க முடியாது. இப்ப இஸ்லாமிய அடிப்படையில கேலண்டரை இன்னைக்கு இருக்கிற நடைமுறைகளை கொண்டு தயாரிக்க முடியுமா? நடுநிலையோடு நீங்க சிந்திச்சு பாருங்க. நடுநிலையோடு நேரான பார்வை கொண்டு நீங்க சிந்திச்சு பாருங்க. உலகத்துக்கு கேலண்டர் என்ற சொல்றது அவசியமா தேவைப்படுது. உலகத்தில் உள்ள எல்லா கொள்கை இஸ்லாம் வென்றெடுக்கும் சொல்றோம். எல்லா துறைக்கும் இஸ்லாத்துல வழிகாட்டுதல் இருக்குன்னு நாம நம்புறோம். அப்படி நம்பக்கூடிய நாம் இன்றைக்கு அது கண்டிப்பா சாத்தியம் இல்லை. சிந்திப்பதற்காக வேண்டி சொல்றாங்க. அல்லாஹ் நாடி இந்த உலகத்துல இஸ்லாமிய ஆட்சி வந்துருச்சு. நடக்காது நினைக்காதீங்க. அல்லாஹ் நானா ஒரு செகண்ட்ல நடக்கும். அடிக்காத சுனாமி எல்லாம் அடிக்க வச்ச ஒரு நொடியில, பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் அல்லாஹ் ரோட்டு கொண்டு வந்துட்டான் ஒரே நொடியில. அப்ப அல்லாஹ் நானா எல்லாமே சாத்தியம். அப்ப இந்த உலகத்துல அல்லாஹ் நாடி ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் வந்துவிட்டால் நீங்கள் இன்றைக்கு இருக்கிற கேலண்டரை பின்பற்ற முடியாது. ஏன் பின்பற்ற முடியாது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாதம் என்பது 29 இருக்கும் அல்லது 30 இருக்கும்னு சொன்னாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? மாசம்ன்றது 29 இருக்கும் அல்லது 30 இருக்கும். இன்னைக்கு என்ன நிலைமை? ஒன்னு 28 வச்சிருக்கான், இன்னொன்னு 31 வச்சிருக்காங்க இல்லையா? அவனுடைய ஏற்பாடு, யூதனுடைய வேலை என்ன? இஸ்லாமிய டேட்டை கொலாப்ஸ் பண்றது அவனுடைய மெயின் நோக்கம். தெரிஞ்சுக்கிறீங்க, இஸ்லாமிய மக்களை பொறுத்தவரையில அவர்களுடைய இபாதத்துகள் இந்த தேதியோடு பின்னி பிணைஞ்சு தெரிஞ்சுக்கிறீங்க. ரமலான் நீங்க ஆரம்பிக்கணும், ஹஜ்ஜை நீங்கள் தீர்மானிக்கணும். ஹஜ்ஜில் அரஃபாவுடைய நாள் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்துடைய 13, 14, 15 உங்களுக்கு நோன்பு இருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் அந்த தேதிகளோடு பின்னி பிணைஞ்சிருக்குது. அப்ப அந்த டேட்டை கொலாப்ஸ் பண்றதுதான், அந்த டேட்டை மக்கள் மத்தியில் குழப்பி விடுறதுதான் யூதனுடைய முக்கியமான கான்செப்ட். இப்ப என்ன செய்யறான்? இஸ்லாம் சொல்லுது மாசம்னா 29 இருக்கும், குறைந்தபட்சம் அதுதான் 29, குறைஞ்ச மினிமம். அவன் என்ன செய்யறான்? 28 ஆக்கி வச்சிருக்கான். அதே மாதிரி இஸ்லாம் சொல்ற அதிகபட்ச மேக்சிமம் இது 30 இருக்கும், அவன் 31 ஆக்கி வச்சிருக்கான். அப்ப இது அந்த இஸ்லாமிய ஆண்டை கேலி கூத்தாகிற முக்கியமான வேலை. இந்த கேலண்டரை நாம பின்பற்ற முடியுமா? சாத்தியமா? கண்டிப்பா சாத்தியம் இல்லை. அதே போல 4 மாசத்தை அல்லாஹ் தடுத்திருக்காங்க இல்லையா? குர்ஆன்ல 4 மாதங்கள் நீங்கள் போர் செய்வதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த மாசம்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அல்ல. துல்காதா, துல்ஹஜ்ஜி, அதே மாதிரி முஹர்ரம், ரஜபுரி மாசம். இந்த 4 மாசத்தை எப்படி நீங்கள் தீர்மானிப்பீர்கள்? நீங்க உலகத்தை விட்டுருங்க, இந்தியாவில் ஆட்சி வந்துருச்சுங்க. இந்தியாவில் உங்களுக்கு ஆட்சி வந்து விட்டது. இப்ப இந்திய அரசாங்கம் ஒரு போர் செய்வதற்கு ஆசைப்படுது. அல்ல எதிரி வர்றான்னு வைங்க, ஒரு எதிரி வர்றான், இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய கவர்மெண்ட் ஒரு போர் செய்யுது அல்லது வாலண்டியரா போர் தொடுக்குது, ஏதோ வச்சுக்கிறீங்க. இப்ப எந்த அடிப்படையில் செயல்படுவீங்க? எந்த அடிப்படையில் போவீங்க? உங்களுக்கு முஹர்ரம் மாசத்துல போர் செய்யக்கூடாது, ரஜபுல போர் செய்யக்கூடாது, துல்காதால போர் செய்யக்கூடாது, துல்ஹஜ்ல போர் செய்யக்கூடாது. இந்தியாக்குள்ள இவ்வளவு பெரிய கண்ட்ரியா இருக்குது, எப்படி தீர்மானிப்பீங்க? இந்திய அரசாங்கம் ஒரு முடிவெடுத்தா கோயம்புத்தூர் என்ன சொல்லுவான்?
எனக்கு இன்னும் டேட்டே வரலன்னு சொல்லுவானா இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி தத்தமது பகுதி ஊருக்கு நோம்பு ஊருக்கு பெருநாள் இருந்தால் எந்த டேட்டை வச்சு போர் செய்வீங்க, தடுப்பீங்க? நீங்க என்ன அடிப்படை? எந்த ஊருக்காரனுடைய ஆட்சி கட்ட கொண்டுருவீங்க? அட போற விட்டுருங்க. ஒரு சட்டத்தை எடுத்துக்கிறீங்க. நீங்க ஒரு சட்டத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க. இஸ்லாமிய கவர்மெண்டாக இருந்தால் ஒரு சட்டத்தை போட முடியுமா? சாத்தியமே இல்லைங்க. ஒரு சட்டத்தை போல இஸ்லாமிய கவர்மெண்ட் குறிப்பிட்ட ஒரு நாளை சொல்லும். துல்காதா பிறையுடைய 10வது நாளில இருந்து இந்த சட்டம் அமலுக்கு வருகிறது. எங்க இருக்குது? டெல்லியில ஹெட் குவார்டர்ஸ் டெல்லி ஸ்டேட்மெண்ட் விட்டாச்சு. சென்னை வாசி சொல்லுவான், டெல்லிக்காரனுக்கு சரிதான் துல்காதா 10, நாங்க இன்னும் 9 இருக்குன்னு சொல்லுவான். சென்னை வாசி 9ன்னு சொல்லுவான். அதே பம்பாய்க்காரன் போனா நாங்க 8ன்னு சொல்லுவான். இன்னைக்கு இருக்கிற நிலைப்பாட்டின்படி நீங்கள் செயல்பட்டால் எங்க குழப்பம் வருது? ஒரு நாட்டுக்குள்ள ஒரு சட்டத்தை அமல்படுத்துற குழப்பம். நாம எப்படி மக்கள்கிட்ட சொல்றது? இஸ்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உலகத்தை வென்றெடுக்கும். ஆனா இந்த உலகம் இயங்குறதுக்கு முக்கியமான துறை காலன்று அதுல உனக்கு வழிகாட்டுதலை சொல்றதுக்கு வக்கீல்ல நீ எங்க உலகத்தை ஆள போல கேட்க மாட்டானா? அப்ப இஸ்லாத்துல கோளாரா? உலகத்தை மிகவும் நல்லா சொல்றானே, அப்ப இந்த ஆயத்து தவறானதா? அல்லாஹ் காப்பாத்த நம்ம நவுது பில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல கோளாறு இல்ல, அல்லாஹ்வுடைய ஆயத்துல கோளாறு இல்ல, செயல்படுத்துற நம்மவர்களுக்கு பத்தி ஏற்பட்ட கோளாறு. செயல்படுத்தக்கூடிய நம்மவர்களுக்கு பத்தி ஏற்பட்ட கோளாறு தானே ஒழிய அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல கோளாறு இல்ல. அப்ப கேலண்டர் என்கிற ஒரு துறை முக்கியமான துறையா இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு கவர்மெண்ட் சொன்னா மாசம் பட்ஜெட் போட நினைக்கிறீங்களா? ஆண்டுக்கு பட்ஜெட் போடணும். ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறதா இருந்தால் இன்னைக்கு தீர்மானிப்பான், இன்னைக்கு காஃபிர் தீர்மானிக்கிறான். ஒரு திட்டத்தை போடுறா என்னைக்கு போடுறான்? இன்னைக்கு 2007 உட்கார்ந்து சொல்றான், 2010 ஜனவரி மாசத்துல 10ஆம் தேதியில இந்த நிகழ்ச்சி நடக்கும் சொல்றான். 2010 10வது ஜனவரி மாசம் 10ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடக்கும் இவன் டிக்ளேர் பண்றான். நீங்க சொல்ல முடியுமா? நடக்கும் சொல்ல முடியுமா? அந்த கிழமை உங்களால் சொல்ல முடியுமா? சாத்தியமே இல்லை. அப்படியானால் இது எவ்வளவு பெரிய கேலி கூத்து. அது மட்டும் இல்லைங்க, உலகமே ஏற்றுக்கொண்ட நீதி என்னங்க, இன்னைக்கு ஒரு இடத்துல டேட்டு மாறினா கிழமை மாறி போயிடும் இல்லையா? இந்த உலகம் எப்படி இருக்கு? இன்னைக்கு உலகத்துல ஒரே நேரத்துல 2 டேட் இருக்கு, யாரும் மறுக்க முடியாது. ஒரே நேரத்துல 2 டேட் இருக்குது. உதாரணமாக அந்த எல்லை கோட்டுக்கு அருகில் இருக்கிறாங்க டேட் லைனுக்கு பக்கத்துல, அவர்களை பொறுத்தவரையில அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஒரு சாரார் வெள்ளிக்கிழமை ஜும்மாவை தொழுதால், ஒரு சாரார் வியாழக்கிழமை லொஹர் தொழுவாங்க. ஒரே டைம் எப்படி இருக்குது? ஒரு சாராருக்கு ஜும்மாவுடைய நாள், ஒரு சாராருக்கு என்னது வியாழக்கிழமையா இருக்குது. இதை சொல்லி மக்களை குழப்புவாங்க. அப்ப 2 இருக்குதான் செய்யுதுன்னு. ஆனால் அங்க ஒரு அடிப்படை உண்மை இருக்கு, தெரிஞ்சுக்கிறீங்க. 2 கிழமை இருக்கிறது போல அங்க 2 டேட்டும் இருக்குது. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 டேட் இருந்தால் அங்க 2 டேட்டும் இருக்கு, கிழமை இருக்கு, டேட்டும் இருக்குது. உதாரணமாக இன்னைக்கு என்ன கிழமை? 7ஆம் தேதி. 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இதே 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உலகத்தில் ஒரு சாராக்கு என்னவா இருக்குது? சனிக்கிழமை நாளா இருக்குது. அல்லது ஒரு சாராக்கு திங்கக்கிழமை இருக்குங்க. இப்ப சனிக்கிழமை நாள் இருக்கிறவங்களுக்கு கிழமை மட்டும் மாறாது, டேட்டும் சேர்ந்து மாறுது. 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாம இருக்கிறோம், அவர்களை பொறுத்தவரையில 6ஆம் தேதி சனிக்கிழமை. ஆனா இஸ்லாமிய உலகத்துடைய விசித்திரமான நிலைமை என்ன? டேட் மட்டும் மாறவே மாறாது, கிழமை மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ரமலானுடைய 1ஆம் தேதி எங்க யாருக்கு? அந்த நைஜீரியா, லிபியா, இந்தோனேஷியா, இந்தியாவுக்கு நமக்கு எப்ப வந்துச்சு? புதன்கிழமை வந்துச்சு. ரமலானுடைய 1ஆம் தேதி புதன்கிழமை. அதே சவுதி போன்ற நாடுகளுக்கு எப்ப வந்துச்சு? வியாழக்கிழமை வந்துச்சு. டேட் மட்டும் மாறவே இல்லை, அதுவும் இதுதான் ரமலானுடைய 1ஆம் தேதி. அது இந்தியா கிழமை வந்துச்சு, வெள்ளிக்கிழமை வந்துச்சு. கிழமை மாறிடுச்சு, டேட் மாறல. சுப்ஹானல்லாஹ். 3 கிழமை மாறியாச்சு, தேதி மட்டும் மாறவே இல்லைங்க. 3 கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, 3 கிழமை 72 மணி நேரம் மாறியாச்சு. ஆனா டேட் மட்டும் ரமலான் 1ஆம் தேதியிலே நின்று இருக்குது. இது சொன்ன நடக்குமான உலகத்துல? இது சாத்தியமா? முதல்ல 24 மணி நேரத்துல தேதி மாறுதுன்றத உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நாம என்ன சொல்றோம்? இல்ல 72 மணி நேரம் கழிச்சு தான் மாறும். இது எவ்வளவு மோசமான நிலை! அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை கேலி கூத்தாக்குறதா இல்லையா? அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை கேலி கூக்கா இல்லையா? மனித சமூகத்துக்குள்கிய மவாகீத்துல் நாஸி வல் ஹஜ், அது மனிதர்களுக்கு டேட் காமிக்குது, ஹஜ்ஜை காமிக்குது. எவ்வளவு அற்புதமான உண்மை அல்லாஹ் இங்க சொல்றான். நாம சொல்லிட்டு இருக்கிறோம் கிழமை மட்டும் மாறிட்டே இருக்கும், டேட் மாறாது.
இப்போ இந்த கேலண்டரை பத்தி இந்த துறைகளை பற்றி அவன் பேசுறோமே, இப்படி சொன்ன உடனே பாத்தீங்களா இவங்க ஹதீஸுக்கு மாத்தமா செயல்படுறாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்தா வைக்க சொன்னாங்க, தகவல் மொத்தம் கேட்க சொன்னாங்க, இதுக்கு மாற்றம் என்ன செய்யறாங்க, இவங்க கால்குலேஷன் போயிட்டாங்க என்று சொல்றாங்களே. ஹதீஸுக்கு வேற இல்லையா? இன்னும் தெளிவா ஹதீஸ் இருக்காங்க. அதே புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இன்னா உம்மத்துன் உம்மியத்துன் லா நக்துப் வலா நஹ்சுப். நாம உம்மி சமுதாயமா இருக்கிறோம். நாம எப்ப என்ன பண்ணணும், எழுத தெரியாது, நமக்கு என்ன தெரியாது, ஹிசாபுக்கு தெரியாது. நான் ஏன் இதை மட்டும் அரபியில சொல்றேன் தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம இந்த ஹிசாப் என்ற வார்த்தைக்கு நாம கணக்கியல், அதாவது அந்த அஸ்ட்ரானமி, அந்த விண்ணியல் கால்குலேஷன் என்று சொன்ன உடனே என்ன சொல்றாங்க, அப்படி வார்த்தை அர்த்தமே கிடையாது, அப்படிப்பட்ட அர்த்தமே அதற்கு இல்லை, அதுக்கு என்னதான் இருக்குது, எண்ணிக்கை என்ற அர்த்தம் தான் இருக்கிறது என்று சொல்றாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், இந்த வார்த்தையை மொழியாக்கம் பண்ணல, யார் இதை சொல்றாங்களோ அவங்களே அதுக்கு என்ன செய்யட்டும், தர்ஜுமா பண்ணட்டும். நாம் என்ன சொல்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னா உம்மத்துன் உம்மியத்துன், நாம் என்னவா இருக்கிறோம், உம்மி சமுதாயமா இருக்கிறோம். லா நக்துபு வலா நஹ்சுப், நமக்கு என்ன தெரியாது, எழுத தெரியாது, நமக்கு ஹிசாபு தெரியாது. ஹிசாபு தெரியாதனால நாம் என்ன மாட்டோம், எழுத மாட்டோம். இது என்ன ஹிசாபு, குர்ஆன்ல விளக்கம் இருக்குது. இது என்ன ஹிசாப் என்பதற்கு நாம் விளக்கம் சொல்றதை விட அல்லாஹ் விளக்கம் சொன்னான்னு வைங்க, அது இன்னும் பொருத்தமா இருக்கும். 55வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அஷம்ஷு வல் கமரு பிஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் அதற்குண்டான ஹிசாபின் படியே இருக்கிறது. அந்த ஹிசாப் எதுவோ அதுதான் இந்த ஹிசாப். என்ன வேணா அவங்க பேர் வச்சுக்கிட்டோம், அவங்க விண்கணக்குன்னு வச்சாலும் சரி, அல்ல வெறும் கணக்குன்னு வச்சாலும் சரி, அல்ல எண்ணிக்கைன்னு வச்சாலும் சரி, என்ன வேணா அர்த்தம் கொடுக்கட்டும். குர்ஆன்ல அஷம்ஷு வல் கமரு பிஹுஸ்பான், அந்த ஹிசாபுக்கு என்ன அர்த்தமோ அதுல இங்க என்ன அர்த்தம், லா நக்துப் வலா நஹ்சுப், இந்த இடத்துல அதே அர்த்தம் கொடுத்து பாருங்க. சூரியனும் சந்திரனும் அதற்குண்டான கணக்கின்படி இருக்கிறது. என்ன கணக்கு, அவங்க என்ன முடியாம கொடுக்குறாங்க, லா நக்துப் வலா நஹ்சுப்க்கு எண்ணிக்கை தெரியாதுன்னு. சூரியனும் சந்திரனும் எண்ணிட்டு இருக்கா, 1 2 3 எண்ணுதா, அது தஸ்பீஹ் செய்தா, என்ன கணக்கு அது, அது விண்ணியல் கணக்கு. அந்த ஹிசாபுக்கு என்ன அர்த்தம், வானத்துல ஒரு கணக்கின்படியா சுத்திட்டு இருக்குது, அந்த கணக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லா நஹ்சுப், அந்த கணக்கு நமக்கு தெரியாது, அந்த கணக்கு நமக்கு தெரியாது. அதனால என்ன செய்யறோம், நாம எழுதி இருக்கிற பழக்கம் இல்லை, அந்த கணக்கு தெரியாததுனால நாம கேலண்டர் போடல. இப்படி புரியுங்க, நமக்கு எழுத தெரியாதுன்னா சும்மா எழுத சொல்லல. ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்துல பல பேருக்கு எழுத தெரியாது, ஆனா ஒரு சில எழுத தெரியுமா இல்லையா, எப்படி குர்ஆன் எழுதுறாங்க. அப்ப தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள் சொல்லி எழுத முடியும். ரசூலுல்லாஹ் எழுத தெரியாது சொன்ன என்ன கணக்கு தான், அந்த ஹிசாபுடைய கணக்கு. அந்த கணக்கு நமக்கு தெரியாது, அதனால நம்மள்ட்ட எழுதுற பழக்கம் இல்ல, கேலண்டர் போடுற வழக்கம் நம்மள்ட்ட இல்ல, நமக்கு முடியாது. இப்ப முடியாது என்பதை சொல்லி சொன்னாங்க, மாசு என்பது இப்படி இருக்கும், 1 2 3 29 இருக்கும், அல்ல 3 முறை காமிச்சாங்க 30 இருக்கும் சொன்னாங்க. அந்த கணக்கு நமக்கு தெரியாததுனால என்ன இல்ல, 29 இருக்கும் 30 இருக்கும். அப்ப கணக்கு தெரிஞ்ச என்ன செய்யணும், இஸ்லாத்தை பொறுத்தவரையிலங்க ஒரு காரணத்தை சொல்லி ஒரு விஷயம் தடை செய்யப்பட்டால் அந்த காரணம் விலகும் பொழுது என்ன ஆயிரும், அந்த விஷயம் ஆகமாக்கப்பட்டுரும். விளங்குறதுக்கா சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது விளக்கை அணைத்து விட்டு படுங்க என்று சொன்னாங்க. இரவு படுக்கைக்கு போகும்போது விளக்கை அணைச்சிட்டு படுங்க என்று சொன்னாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லணும் இந்த வார்த்தையை, அன்றைய காலத்துல எண்ணெயில விளக்கு பொருத்தப்பட்டுச்சு, எண்ணெயில விளக்கு ஏற்றப்பட்டுச்சு. அந்த விளக்கை நீங்கள் அப்படியே வச்சுட்டு படுத்தீங்கன்னு சொன்னா எலி வரும், இன்னும் ஏதாவது உயிர் ஜீவராசிகள் வரலாம், அதை தட்டி விட்டுறலாம், அதன் மூலம் என்ன செய்யப்படலாம், நீங்கள் வசிக்கிற அந்த பகுதி குடிசையா இருக்குது, அது தீ எரிஞ்சு பெரிய சேதத்தை உண்டாக்கிறோம். இந்த சட்டம் இன்னைக்கு அமல்ல இருக்கு. யாருக்குது, கிராமத்துல குடிசையில வசிக்கிற மக்கள் அவங்க அந்த எண்ணெய் விளக்கை பயன்படுத்தினா இந்த சட்டம் இன்னைக்கு இருக்குது. இதே சட்டத்தை கொண்டு வந்து சிட்டில சொல்ல முடியுமா, நீங்க நைட்ல படுக்கும்போது பெட்ரூம் அணுகி சொல்ல முடியுமா? இதே சுலஜன வார்த்தையான விளக்குன்னு சொன்னாங்க. அந்த விளக்கை நம்ம என்ன பண்றோம், இரவுல தூங்கும் போது பெட்ரூம் லைட் போடுறோம். இந்த பெட்ரூம் லைட் கொண்டு வந்து நின்றுகிட்டு இந்த ஹதீஸை பூர்த்தி அணுகி சொல்ல முடியுமா? அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன காரணம் வேற.